ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மொபைலில் உள்ள குரோமை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது நம்ம லேப்டாப் வழியா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மொபைலில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்னலாம் கிடைக்கும்னா நிறைய டேப்ஸ் கிடைக்கும். எலமெண்ட்ஸ், கன்சோல், நெட்வொர்க் டேபு, அப்ளிகேஷன் டேப் இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து டெவ் டூல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம மொபைல் பிசியில் வச்சு இல்லை லேப்டாப்பில் வச்சு பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து இந்த ப்ரௌசர் குரோம் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து மொபைலில் வந்து ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு மொபைலில் வந்து நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ண ஒரு ஏபிஐ கால் போகுது. அதில என்ன நடக்குது அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை ஆன் பண்ணணும். ஓகே. மொபைல்ல நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபோன எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோன வந்து டிஸ்ப்ளேல காட்டும்போது, நம்ம வந்து ஃபோன் வந்து ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குரோம்லயே ஃபோன பார்க்கலாம். ஸோ ஒரு பிரச்சனை இல்ல. அதனால நான் அதாவது குரோம் மட்டும் தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் அபௌட் ஃபோன் குடுத்துட்டு, என்னோட ஓஎஸ் வெர்ஷன் வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்றேன். இப்போ வந்து டெவலப்பர் மோட் வந்து நம்ம ஆன் பண்ணிறலாம். ஸோ ஆன் பண்ணிட்டு, இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல என்னலாம் மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு, யூஎஸ்பி டீபக்கிங்ன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. எனபிள் பண்ணிட்டு, அது ஓகே கேட்கும். ஓகே குடுத்துருங்க. ஸோ இந்த யூஎஸ்பி டீபக்கிங் வழியா என்ன ஆகும்னா, நம்ம மொபைல் டிவைஸ் வந்து நம்ம லேப்டாப்போட கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ண உடனேயும் நமக்கு நார்மலா சார்ஜிங் மட்டும் தான் ஆகும். ஸோ அத நீங்க என்ன பண்ணிருங்கன்னா, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் எனபிள் குடுத்துருங்க. ஓகேவா? நான் இப்ப என் ஃபோன வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப ஃபோன்ல வந்து சார்ஜிங் எனபிள் ஆயிட்டு, நான் இப்ப என்ன பண்ணேன்னா, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ல தான் இருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் அதையும் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்ப செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லேப்டாப்ல மொபைல் டிவைஸ் கனெக்ட் ஆயிட்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதான் 2வது ஸ்டெப். செக் மொபைல் கனெக்ஷன் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கிற போறோம். ஸோ விண்டோஸ் சிஎம்டி. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றேன், எத யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் டீபக்கிங் பிரிட்ஜ வந்து யூஸ் பண்ண போறேன். அதாவது ஏடிபி. ஸோ இந்த ஏடிபி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோ பண்ணிடலாம். ஸோ ஏடிபி டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்றேன். இப்ப டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்க அலோ கேட்குது. நான் அலோ குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. ஸோ, இப்போ வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இங்க டிவைஸ் வராது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க யூஎஸ்பி டீபக்கிங் வந்து கனெக்ட் பண்ண உடனே உங்க ஃபோன்ல வந்து ஒரு ஆர்எஸ்ஏ ஆக்சஸ் கேட்கும். அதுக்கு வந்து நீங்க ஓகே குடுக்கணும். அப்பதான் அந்த கீ வந்து சைன் ஆகி வெரிஃபை ஆகும். இல்லன்னா அங்க வந்து டிவைஸ் வந்து லிஸ்ட்ல வராது. சரி, இப்ப இந்த டிவைஸ் லிஸ்ட்ல வந்துருச்சா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் குரோம் போறேன். ஸோ, குரோமோட URL போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ chrome:/inspect அப்படின்னு டைப் பண்ணி என்டர் குடுங்க. என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டிவைசஸ் லிஸ்ட்ல நம்மளோட கனெக்டட் ஃபோன் வந்து கொஞ்சம் நேரத்துல வந்து கனெக்ட் ஆகி நம்ம வந்து டிஸ்ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா, இப்ப டிஸ்ப்ளே ஆயிருச்சு. அதாவது இது வந்து உங்க ஃபோனோட குரோம் ப்ரௌசர மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். வேற எதையும் ஆக்சஸ் பண்ணாது. இப்போ வந்து என்னோட குரோம் ப்ரௌசர்ல ஒன்லி ஒரே ஒரு டேப் மட்டும் தான் இருக்கு. ஸோ, நான் அந்த டேப்ப என்னோட ப்ரௌசர்லயும் ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து நான் நான் அங்க என்னென்ன கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றோம், அத வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, நான் வந்து இப்ப வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் குடுத்தோனே என்னோட ஃபோன் வந்து இங்க விசிபிள் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோன் வந்துச்சு. நான் நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பண்றேன் நானு. ஓகே. இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து வந்துருச்சு. ஸோ, இங்க வந்து நமக்கு என்னென்ன கால் நடக்கு, கன்சோல்ல என்னென்னலாம் வருது, என்னோட ஃபோன் வந்து இங்க விவாவும் அப்படின்னு நம்புறேன். ஸோ, உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன்ல கண்டிப்பா. ஸோ, என்னோட ஃபோன் வந்து நம்ம இங்கேருந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன் நான் இன்னும் செக் பண்ணல. என்னால மவுஸ் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணா, அது ஒரு இடத்துல கிளிக் ஆனுச்சு. ஸோ, அதனால அத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப நான் ஃபோன்ல என்னென்ன பண்றேனோ, அது எல்லாமே இங்க வந்து காட்டும். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் கார்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கோர் கார்ட காணோம். ஸ்குவாட்ஸ். ஓகே. இன்னைக்கு மேட்ச்க்குள்ள இருக்கிறது. நான் பழைய மேட்ச்க்குள்ள போய் உங்களுக்கு ஸ்கோர் கார்ட் காட்டுறேன். பழைய மேட்ச். ஓகே. பழைய மேட்ச்ச காணோம். ஓவர்வியூ. கேட்ச் அப். இந்தா இருக்கு. லாஸ்ட் மேட்ச். இதுல நம்ம ஸ்கோர் கார்ட் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன்ல தான் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளிக் பண்ற எல்லாமே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீன்லயும் தெரியும்.
அந்த ஸ்க்ரீன் நம்ம அத கிளிக் பண்ணும்போது, என்னென்ன ஏபிஐ கால்ஸ் நடக்கு, என்னென்ன கன்சோல் ஆகுது, அது எல்லாமே இப்ப நம்மளால இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சரியா? ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்டின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு விளக்கத்த போடுறேன். ஏடிபினா என்னன்னு தெரியணும்னா அப்டின்னா, அதையும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.